ஹலோ 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 மைக் செக் 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 ஹலோ ஹலோ பேசுங்க ஓகே கேட்கல அன்பிற்கினிய அருமை கொஞ்சம் காமெடி இப்படி பண்ணி ஒரு வார்த்தை பேசுறதுக்குள்ளேயும் ஒய்யும் அது ஹலோ ஹலோ பெட்டியை வேணா கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சிருவோமா அந்த பக்கம் அன்புக்கினிய அழகம்பட்டி தீமையோர் அருமை சகோதர சகோதரிகளே, எனது அருமை மாப்பிள்ளைகளே மற்றும் இங்கே ஆண் அழகனாக அமர்ந்திருக்கும் எனது அருமை மாப்பிள்ளை மாதவன் அவர்களே மற்றும் தங்கத்தாரகை என் தங்கை தங்கத்தாரகைன்னு சொன்னோன்னா எதுக்குற மைக்கே இவ்வளவு தூரம் மைக்க. ஹலோ தம்பி தம்பி ஸ்ரீ கணபதி அழகம்பட்டி ஆபரேட்டர் கொஞ்சம் நல்லா போட்டு விடுங்கப்பா. என்னங்கப்பா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டேங்கிறீங்களே. மாப்பிள்ளைங்க வந்து சரி ஆரம்பமா. என் மாப்பிள்ளை வந்து ஆக்சுவலாக நான் யூடியூப்பில் வந்து என்னை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். என்னைய விட அதிகமாக வந்து நம்ம டிக்டாக் சூர்யா ரவுடி பேபி சூர்யா அவங்கள தான் அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு அப்புறம் தான் நம்ம ஏதோ என்னுடைய லைவு என்னுடைய வீடியோக்கள் இதெல்லாம் பார்த்து என் மாப்பிள்ளை வந்து எனக்கு வந்து ஃபேன் ஆனார். ஃபேன் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து முத எங்கள் வீட்டுக்கு பலாப்பழம் வாங்கிட்டு வந்த மாப்பிள்ளை வந்து எங்கள் மாதவ மாப்பிள்ளை தான். ரைட்டா? எல்லாருக்கும் தெரியும். அந்த வீடியோலாம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஒரு கடினமான ஒரு உழைப்பாளி. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு பால் கறக்கிறவர் கறந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டேஜில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. உழைப்புக்கு மறுபெயர் மாதவன். உண்மையிலே சொல்கிறேன், பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் எவ்வளவோ ஃபங்க்ஷனுக்கு எங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. பல விசேஷங்களுக்கு நாங்களும் போயிட்டு வந்திருக்கோம். சின்ன விருது வழங்கும் விழா, சேலத்தில் வந்து மாநாடா விருது வழங்கும் விழா, அப்புறம் நிறைய ஷார்ட் ஃபிலிமுடைய அவார்டு ஃபங்க்ஷன், இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு நாங்களும் போயிருக்கோம் வந்திருக்கிறோம். ஆனால் அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு மன திருப்தியும் ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் இந்த ஃபங்க்ஷன்ல எனக்கு கிடைச்சிருக்கு. சத்தியமா சொல்றேன், இதை நான் பெருமைக்காக பேசல. இத மாதிரி ஒரு கிராமத்துல வந்து கிராமத்தோட மக்களா கலந்து உங்க எல்லாரும் கூட நின்று இந்த மாதிரி பேசி ஒரு மணமக்களை வாழ்த்துற ஒரு பாக்கியம் எனக்கும் சூர்யாவுக்கும் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையிலேயே சொல்றேன் தம்பி, இப்படியே நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் பாதியிலேயே மேடையை விட்டு இறங்கி போற வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுன்னா என்னை வந்து பார்த்து ரசிக்கிறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் என் தங்கச்சிங்க மாப்பிள்ளைங்களாம் ஆர்வத்தோட காத்திருக்காங்க. இதுல எவ்வளவோ பேர் தல ரசிகர்கள் இருக்கலாம், பல தளபதிகள் ரசிகர்கள் இருக்கலாம். எல்லாருக்கும் தான் சொல்றேன், நான் சியான் விக்ரம் ரசிகர்கள் இருக்கலாம். என் மாப்பிள்ளை சியான் விக்ரத்தோட ரசிகர் போல ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அதே மாதிரிதான் மீசையும் பார்த்தா அந்த 1 சாமி 2 சாமி 3 சாமி 4 சாமி 6 சாமி அந்த மாதிரி இருக்காரு என் மாப்பிள்ளை பாக்குறதுக்கு. இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, என் மாப்பிள்ளை கொஞ்சம் கோவக்காரர். மணப்பெண் ஆகிய என் சகோதரி சரண்யா அவர்கள் அவருடைய கோபத்துக்கு அவருடைய ஒரு ஆக்ரோஷத்துக்கும் ஈடு கொடுத்து அவரை வந்து எந்த இடத்துல தட்டி கொடுக்கணும், எந்த இடத்துல பொறுமையா போகணும், அவர் வந்து இனிமே தான் உங்களுடைய எப்படி சொல்றது முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிறது உங்க பொறுப்பு, அவ்வளவுதான். அவர் வந்து ஒரு அடங்காத காலை, அவர் அடக்க வேண்டியது நீங்க தான். நீங்க அந்த விஷயத்துல கோழையா இருந்துடக்கூடாது. அந்த காலை அடக்க வேண்டிய ஒரு வீர தமிழச்சியா சிங்க பெண்ணா நீங்க திகழணும். கண்டிப்பா சரண்யா அதுல சாதிச்சு காட்டுவாங்கங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு 100க்கு 100 இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கை ஏதோ அவர் வருவாரு போறாரு, அவர் பாட்டுக்கு நினைச்ச நேரம் வீட்டுக்கு வரலாம் போகலாம். ஆனா இது நீங்க அப்படி இருக்க கூடாது. மைனா படத்துல ஒரு வில்லி வருவாங்க தெரியுமா, எங்க இருக்க வந்தே ஆகணும் அப்படிம்பாங்கல்ல. அத மாதிரி இவர் விஷயத்துல இறக்கமே பார்க்காதீங்க, கருணை பார்க்காதீங்க. கண்டிப்பான முறையில கொடூரமா இருக்கணும். வீட்டுக்கு 6 மணின்னா 6 மணி இருக்கணும். இடையில அங்க
நான் ஒயின் ஷாப்ல பார்த்தேன், இந்த அங்க ஏதாவது பேச்சு வந்துச்சுன்னா பிடிச்சி நொங்க கலட்டி விட்டுருங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு அந்த புல் மாமா கொடுக்குறேன், அண்ணன் கொடுக்குறேன், ரைட்டா? அதே மாதிரி நீங்களும் கோபத்தெல்லாம் குறைச்சிட்டு வாழ்க்கை, ஹலோ, இனிய இல்லற வாழ்க்கையில நீங்க அடி எடுத்து வச்சிருக்கீங்க. சரியா? சரியா? பாதி கேட்க மாட்டேங்குது. சரியா மாப்பிள்ள? நீங்க வாழ்க்கையில நீங்க அடி எடுத்து வச்சிட்டீங்க. இனி எப்படி போகணுங்கிறத பார்த்து பதவுசா போங்க. அடி விடுங்க. பொண்ணை பார்த்தா ஓரளவுக்கு சார்ந்த சொருபி மாதிரி தான் இருக்கு. அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. சரியா? கவனமா போங்க. கால் எடுத்து வைக்கிறது பத்திரமா போங்க. பக்குவமா வாழுங்க. சீரும் சிறப்பாவோடும் நல்ல செல்வ செழிப்போடும் வாழ்க்கை வளத்தோடும் எல்லா வல்ல ஆண்டவனுடைய அருளோடும் எங்கள் இறைவன் உங்கள் இறைவன் எல்லா இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடும் உங்கள் மன வாழ்க்கை சிறப்பாக போறதுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம் கூட வரமாட்டேங்கிறார். இப்பொழுது நமது டிக்டாக் சூர்யா அவர்கள், ரவுடி பேபி அவர்கள் சிறு உரையாற்றுவார்கள். வேண்டுகோளுக்கு நாங்கள் ஓரிரு வார்த்தைகள் இப்பொழுது அவர்கள் உங்கள் முன் பேசுவார்கள். நன்றி. அழகப்பட்டியில இருக்கக்கூடிய என்னோட சகோதரர்கள் சகோதரிகள் மற்றும் என்னோட ஃபேன்ஸ் யார் யார் இருக்கீங்கன்னு தெரியல. ஏன்னா தூரமா இருக்கிறப்ப அவங்க லைக்க போடுறீங்க, என்னென்னமோ பண்றீங்க, நேர்ல வந்திருக்கீங்க, யாருமே ஒரு ஆக்டிவேட்டா இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு சத்தம் இல்ல, பூரா கரிச்சோறு போட்டா எவ்வளவு தெப்பா இருப்பாங்க. ஆப்ரேட்டர் வேணாம், கொஞ்சம் கோவக்காரம், அக்கா அதை விட கோவக்காரி. சரியா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, என்னோட தம்பி, அதாவது என் வீட்டுக்கு முதல்ல வந்தாங்க. எங்க வீட்டுக்கு இது வரைக்கும் யாருமே வந்தது கிடையாது. அக்கான்னு சொல்லி, அதாவது சூர்யா தம்பி மாசம் தெரியாதவங்க யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் தம்பி ஃபேமஸ் ஆனவன். எங்க வீட்டுக்கு முதல்ல அப்படியே சீதனம், அக்கா வளகாப்புக்கு சீதனம் வர மாதிரி பலாப்பழம் நவாப்பழம் தக்காளி பழம் கட்டுக்கலாம் சொல்ல மாட்டேன். அவன் வரல, எங்க யாரையாவே வரல, கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கிறேன். சரிங்களா? அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுலயே நாங்க எப்பவுமே அங்கதான் போவோம். நாங்க பெரிய பெரிய இடத்துக்கு தான் போவோம். அந்த மாதிரிலாம் கிடையாது. அன்பு ஒண்ணுதான். நீங்களும் உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இதே மாதிரி கூப்பிடுங்க. மாதவன் பட்டு எனக்கு தம்பி இல்லை, இங்க இருக்க முடியும் எல்லாருமே தம்பி சொன்னா இதுவரை அடிச்சு போடுறாங்கடா. என்னோட ரசிகர்கள் சரிங்களா? யார் கல்யாணத்துக்கு வேணாலும் கூப்பிடுங்க, கண்டிப்பா அக்கா வர்றேன். காதல் கல்யாணத்துக்கு வேணாலும் சொல்லுங்க, ஜாஸ்தி கல்யாணத்துக்கு நானே வர்றேன். ஓகே தானே? பூரா வயது சுத்துறாங்க, நல்லா தெரியும் பூஜை பண்ணாலே. ஏதா ஆமா, அதாவது நம்ம தங்கை சரண்யா அவர்களும் நம்ம மாதவன் தம்பி இருவருமே கல்யாணம் பண்ணி இன்னைக்கு முதல்ல வாழ்க்கையை தொடங்குறாங்க. அது நீ வாடு இங்க பால்காரங்க போற, நீ வாடு விளக்க எடுத்துட்டு போயிடக்கூடாது. சரியா? ஞாபகம் விளக்க ஒரு வாரத்துக்கு வெளியே வச்சிருந்தான். எப்ப ஐயோ மணி நாளாச்சு அப்படின்னு போகக்கூடாது. அதனால போதும், அதுக்கான எனக்கு பேச தெரியாது. நாங்க லைவ் மாதிரி பேசி போயிட்டே இருப்போம். இங்க இருக்கக்கூடிய சகோதரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த ஊருக்கு வந்ததுக்கு. எனக்கு யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியுதா? தெரியலையா? அண்ணா மாதிரி யாருன்னா தெரியுதா? தெரியலையா? தெரியுதா? சொல்ல மாட்டேங்கிறீங்களா யாரும்? எல்லாருமே ரொம்ப சைலண்டா இருக்காங்க. யாரும் என்ன படம்? போடுற போறாங்க. சரி, ஓகே. எப்போதுமே சொல்றேன், அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது வரும்போது அந்த இடத்துல உட்காந்து பேசுறவங்க தான் அவங்களுக்கு தெரியும். மாமா எல்லாரும் சிரிக்க வைப்பார். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதனால நிறைய யாராவது மாமாவோட ஃபேன்ஸ் இருக்கீங்க? யாரு? எல்லாருமே மாமாவோட ஃபேன்ஸா? சரி, அக்காவோட ஃபேன்ஸ் யாரு? நல்லா தெரிஞ்சு விட்டீங்க. அனாமதியில அனாமதி கூட என் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். சரியா? ரொம்ப எனக்கு அனாமதிக்கு கூட நீ அழகழகா கவுச்சாக்கி சொல்லிருக்கேன். சரியா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால தம்பியோட கல்யாணம் வந்தாச்சு. உங்களுடைய கல்யாணம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி, போதுமா? ஓகே, நன்றி, வணக்கம்.